ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்து விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் சிலர் தோளில் துண்டு போட்டு விவசாயிகளுக்கு துரோகம் செய்து வருகின்றனர். விவசாயிகளுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள்தான் கேள்வி கேட்போம். தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சிதான் அமையும் என ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பேசினார். தமிழகத்தை குழந்தை தொழிலாளரற்ற மாநிலமாக மாற்ற ஒன்றிணைந்து செயல்படுவோம் என உறுதியேற்போம் என்கிறார் முதல்வர் ஸ்டாலின். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவோம் என கேட்டுக் கொண்டார். பொதுமக்களிடமிருந்து வாங்கும் மனுக்களில் கூட விளம்பரம் தேடுகிறார் நிர்வாக திறனற்ற பொம்மை முதல்வர் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு திட்டத்திற்கு கலர் கலராக பல்வேறு பெயர்களை சூட்டி அப்பாவி மக்களின் காதுகளில் காகித பூ சுற்றி வேடிக்கை காட்டும் ஸ்டாலினுக்கும் அவரது கூட்டத்திற்கும் தமிழக மக்கள் தக்க பதிலடி தருவதற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். 2026 சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பம் அமைந்தால் தேமுதிக தனித்து போட்டியிட தயங்காது. இதற்கு காலம்தான் பதில் சொல்லும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது வரவேற்கத்தக்க விஷயம் என்றும் தெரிவித்தார். 2024 ராஜ்யசபா சீட் தருவதாக எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. சீட் தருவதாக அதிமுக எழுதி தந்த கடிதத்தை நாகரிகம் கருதி வெளியிடாமல் உள்ளதாக பிரேமலதா கூறினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி பேசியதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் PRO நடராஜன் மான நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கோட்டூர் சண்முகம் தன் நீண்டகால குடும்ப நண்பர். அவருடன் தொலைபேசியில் பேசியதை வைத்து இந்த குற்றத்தில் தொடர்பு படுத்தி பேசிய அண்ணாமலை சோசியல் மீடியாவில் மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறினால் அண்ணாமலைக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தொடர நேரிடும் என தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சுயமாக சிந்திக்கக்கூடிய மனிதர். பாஜகவுடன் தற்பொழுது கூட்டணி சேர்ந்துள்ள அவர் கடைசி வரை அவர்களுடன் இருப்பாரா என்பதே கேள்விக்குறி என சட்டசபை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். அவர் வேறு ஒரு நல்ல முடிவை எடுத்துவிட்டார் என என்னை பார்க்கும் அதிமுக MLAக்கள் சொல்கிறார்கள் என அவர் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் சமூக ஊடக அணியின் புதிய பொறுப்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் நியமித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். IT பிரிவில் மாநில மற்றும் மண்டல வாரியாகவும் வழக்கறிஞர் அணி, சட்ட ஆலோசனை அணிக்கான புதிய பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார். திமுக கூட்டணிக்கு இதுவரை எந்த சவாலும் ஏற்படும் சூழல் ஏற்படவில்லை என VCK தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக வலுவாக உள்ளது. அதிமுக கூட்டணி இன்னும் ஒரு வடிவமை பெறவில்லை என அவர் கூறினார். தமிழகத்தில் போலியான கல்லூரிகள் அதிகம் உருவாவதுடன் அதை நம்பி மாணவர்கள் ஏமாறுகின்றனர் என்ற கேள்விக்கு போலியான கல்லூரிகளை கண்டறிய வேண்டியது மாணவர்கள்தான் என அமைச்சர் ம. சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். எது போலி எது நிஜம் என்று கண்டுபிடிக்க வேண்டியது மாணவர்களும் பெற்றோர்களும் தான். மருத்துவத்துறையில் போலியான கல்லூரி நடத்துகிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும். அது கூட்டணி அமைச்சரவையாகத்தான் இருக்கும் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் வளர்ந்துள்ளது. தேவைப்படும் போதுதான் ஒரு மாநாடு நடைபெறும். தற்பொழுது முருகன் மாநாட்டிற்கு தேவை இருப்பதால் அதை பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் நடத்துகின்றனர். இதில் என்ன தவறு என அவர் கேட்டார். EPS இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காது என்றும் மதவாதம் துளிர்விட்டால் அங்கு EPS இருக்க மாட்டார் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை சிறையில் அடைக்க முயற்சி செய்கிறார்கள். அது நடக்கவே நடக்காது. நான் யாரையும் ஏமாற்றி மோசடி செய்யவில்லை. திமுகவினரை நாட்டை விட்டு விரட்டும் வரை நான் ஓயமாட்டேன் என அவர் கூறினார். கரூரில் கடந்த 4 ஆண்டுகளாக வேளாண் கல்லூரியை திருமண மண்டபத்தில் நடத்தி மாணவர்களை வஞ்சித்து வரும் திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் MR விஜயபாஸ்கர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் MR விஜயபாஸ்கர் பேசியதாவது: கல்லூரியை மண்டபத்தில் நடத்தி வருவதை சாதனை என்று பேசிக் கொண்டிருக்கும் விடியா அரசு இந்த 4 ஆண்டில் அனைத்து துறைகளிலும் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றார். விளிம்பு நிலை சமூகங்களைச் சேர்ந்த 90% மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளுக்கு தடையாக இருக்கும் 2 முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பிரதமர் மோடிக்கு கடிதம் மூலம் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வலியுறுத்தி உள்ளார். விளிம்பு நிலை சமூகங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் முன்னேறாவிட்டால் இந்தியா முன்னேற முடியாது என்பதை பிரதமர் மோடி ஒப்புக்கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் பதிலுக்காக காத்திருப்பதாக அந்த கடிதத்தில் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். பகல்காம் பயங்கரவாதம் தொடர்பாக பிரதமர் மோடியிடம் நாங்கள் தொடர்ந்து 4 கேள்விகளை கேட்டு வருகிறோம். ஆனால் அதற்கு இன்னும் பதில்கள் கிடைக்கவில்லை. நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளிப்பாரா என காங்கிரஸ் MP ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். ஒரு பிரதமர் இவ்வளவு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுவதை பார்த்ததில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி எல்லாவற்றிலும் பொய் சொல்கிறார்.
அவர் தனது தவறை ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு சிறிய பதவியை கூட கொடுக்க விரும்பாத அவருக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகிறது என்றார். ஜம்மு காஷ்மீரின் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசித்த ஜம்மு காஷ்மீர் கவர்னர் மனோஜ் சின்ஹா இந்த ஆண்டுக்கான முதல் பூஜையை துவக்கி வைத்தார். வேத மந்திரங்கள் முழங்க பனிலிங்கத்திற்கு சிறப்பு ஆராதனைகள் நடந்தன. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வடகரையில் ராஜ சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான யுவராஜ் பட்டாசு ஆலையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் ஒரு அறை முழுதும் இடிந்து தரைமட்டமானது. 2 பேர் இறந்தனர், 3 பேர் படுகாயம் அடைந்தனர். விபத்து குறித்து காரியாபட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழகத்தில் ஜூன் 14, 15 தேதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பு என்பதால் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபால்கன் 9 ராக்கெட்டில் திரவ ஆக்சிஜன் கசிவால் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்பட 4 பேரின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்பெல்லாம் மக்கள் அரசை தேடி செல்வார்கள். இப்போது அரசு மக்களை தேடி மக்களின் பிரச்சினைகள் மீது உடனுக்குடன் தீர்வு காண்பதாக அமைச்சர் காந்தி தெரிவித்தார். இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளை தேடி தேடி சென்று அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் ஒரே மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம்தான் என அவர் கூறினார். திருப்பூர் ராக்கியாபாளையத்தில் உள்ள மறைந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரனின் இல்லத்திற்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் குணசேகரனின் இழப்பு அதிமுகவுக்கு பெரும் இழப்பு என்றார். அவரைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன், முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோரும் ஆறுதல் தெரிவித்தனர். தாவேக தலைவர் விஜய் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறார் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தில் நடைபெறும் சம்பவங்களை பார்த்தால் பாஜக விஜயை இயக்கி வருவது தெள்ள தெளிவாகிறது என அவர் கூறினார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பகுதியில் நீண்ட காலமாக பாஜ அலுவலகம் திறக்க வேண்டும் என தொண்டர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் முருக பக்தர்கள் மாநாட்டை ஒட்டி சிறப்பு ஏற்பாடாக பாஜக கிளை அலுவலகம் திறக்கப்பட்டது. இதனால் பாஜக தொண்டர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கள் மதுவை தவிர அது உணவாகாது. கள் உடம்புக்கு நல்லது என்று தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் தவறான கருத்து பரப்பப்படுவதாக புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கள் இறக்கும் போராட்டம் நடத்துவது, அதை பொது வழியில் குடித்து காட்டுவது சட்டவிரோதமே. வரும் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள கள் இறக்கும் போராட்டத்தை தடை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்தியாவில் அனைத்திலும் தமிழக முன்னிலையில் இருக்க மகளிரின் பங்கும் காரணம் என சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற மகளிர் சுய உதவிக்குழு தின விழாவில் துணை முதல்வர் உதயநிதி பேசினார். பாமகவில் ராமதாசுக்கு தான் அதிக அதிகாரம் உள்ளது. அவர் யாரை நியமிக்கிறாரோ அவர்தான் கட்சியின் பொறுப்பாளர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திலகபாமா பொறுப்பாளராக தொடர்வது குறித்து ராமதாஸ் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார் என ராமதாஸ் நியமித்த பாமகவின் பொருளாளர் மன்சூர் கூறினார். பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசிய ஆடிட்டர் குருமூர்த்தி, பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றால் அதிகபட்சமாக 20 தொகுதிகளும் 5 MLA-க்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என சொன்னதாக தெரிகிறது. அவரிடம் ராமதாஸ் 35 முதல் 40 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் மத்திய இணையமைச்சர் பதவியும் வழங்க வேண்டும், சம்மதமா என கேட்டு சொல்லுங்கள், அப்புறம் முடிவை சொல்கிறேன் என கூறியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் முருக பக்தர்கள் சார்பாக நடக்கும் மாநாட்டில் கட்சி வேறுபாடின்றி காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட அனைத்து கட்சியினரும் பங்கேற்க வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான ஃபரூக் அப்துல்லா கட்ராவில் உள்ள மாதா வைஷ்ணோ தேவி கோயிலில் அம்மனை வழிபட்டார். வந்தே பாரத் ரயில் மூலம் ஸ்ரீநகரில் இருந்து கட்ராவுக்கு வந்து வைஷ்ணோ தேவியை வழிபட்டதில் மகிழ்ச்சி என்றார். ஏசியின் அளவு 20 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே இருக்குமாறு புதிய விதிமுறை கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் கூறியுள்ளார். 20 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் குறைக்கவோ 20 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரிக்கவோ முடியாது. காலநிலை மாற்றம், அதிகரித்து வரும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக ராகுல் குற்றம் சாட்டிய நிலையில் இது பற்றி கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி காங்கிரசுக்கு விளக்கமாக கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த விவகாரத்தை ராகுல் சர்ச்சையாக்கி வருகிறார். இது தீவிரமான பிரச்சனை என்றால் ராகுல் ஏன் இதுவரை முறையாக எங்களிடம் புகார் அளிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, இருள்நீக்கி, திருமக்கோட்டை, சேரன்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெருமாள் ஆலயங்கள் உள்ளது. இவற்றின் உற்சவர்கள் ஒரே இடத்தில் அருள் பாலிக்கும் கருட சேவை நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது.
12 கருட சேவை சுவாமிகளும் கீழ ராஜவீதி மேல ராஜவீதி வழியாக ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு முன்பு தேரடி திடலில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தஞ்சையை அடுத்த கரந்தையில் உள்ள வசிஷ்டேஸ்வரர் கோயிலில் ஏழூர் பல்லாக்கு திருவிழா நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட பெரிய கண்ணாடி பல்லக்கில் வசிஷ்டேஸ்வரர் எழுந்தருளினார். சிறிய வெட்டிவேர் பல்லக்கில் மணக்கோலத்தில் அருந்ததி தேவி உடனுரை வசிஷ்டர் காட்சியளித்தார். பக்தர்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்லக்குகளை தோளில் சுமந்து சென்றனர். ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே குருவன்கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் கோயில் விழா விமர்சையாக நடக்கிறது. 3501 பெண்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்டமான திருவிளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. சுற்றுவட்டார மக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். திருச்சி புதுமை வள்ளல் புனித அந்தோணியார் ஆலய 79வது ஆண்டு விழாவில் தேர்பவனி கோலாகலமாக நடந்தது. 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இறைத்துதி பாடி பேரணியாக சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி திருக்கொழுவூர் ஆதிநாகநாதர் சுவாமி கோயில் பூக்குழி விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து பால்குடம் மற்றும் காவடி எடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருச்சி அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் உலக சித்தர்கள் சர்வ சமய கூட்டமைப்பு மற்றும் சிவனடியார்கள் சார்பில் காவிரி தாயை வணங்கி ஆரத்தி எடுக்கும் வைபவம் நடைபெற்றது. இதில் சிவனடியார்கள், சித்தர் பெருமக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபுராணம், பஞ்சபுராணம் பாடியும் நீரை போற்றும் பதிகம் பாடி வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் கோயில் வைகாசி விசாக விழா 10ஆம் நாள் நிகழ்ச்சியில் பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனார் பிரம்மாண்ட பூப்பல்லக்கில் எழுந்தருளினார். அன்னை ஸ்ரீ சிங்கம்பிடாரி அம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்திலும், ஸ்ரீ விநாயகர் வெள்ளி மூஞ்சூர் வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். 4வது வீதியில் வீதி உலா வந்தனர். சங்கரன் கோவிலில் தனியார் காய்கறி மார்க்கெட்டிற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஆத்திரமடைந்த விவசாயிகள் காய்கறிகளை நடு ரோட்டில் கொட்டி போராட்டம் செய்தனர். கிறிஸ்தவ வன்னியர் சமுதாயத்தினர் தங்களையும் எம்பிசி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி வருகின்றனர். ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என கூறிய திமுகவும் இதுவரை கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. அதிருப்தி அடைந்த அவர்கள் அடுத்த தேர்தலில் விஜய் கட்சிக்கு கிறிஸ்தவர்களின் ஓட்டுகளை திசை மாற்றிவிடுவோம் என எச்சரித்தனர். இதனால் திமுகவில் உள்ள கிறிஸ்தவ நிர்வாகிகள் விஜய்க்கு ஓட்டு போட வேண்டாம் என்ற தலைப்பில் எதிர்பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர். தமிழகத்தில் புதிய படங்கள் வெளியாகும் போது முதல் 4 நாட்களுக்கு அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சென்னை ஹைகோர்ட்டில் தேவராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ், அரசு நிர்ணயித்ததை விட அதிக கட்டணத்தை தியேட்டர்கள் வசூலிப்பது பார்வையாளர்களை ஏமாற்றும் செயல். இது தொடர்பாக புகார் அளிக்கப்படும் போது அரசு அமைத்துள்ள குழுக்கள் சம்பந்தப்பட்ட தியேட்டர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை தமிழக அரசுக்கு மத்திய அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. மத்திய அரசிடமிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று கூறாமல் இந்த சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு உரிய நிதியை மாநில அரசும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தமிழக அரசு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கையை உடனடியாக துவங்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பணியிடங்களை நிரப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் நிலையம் அமைக்க 9 இடங்கள் தேர்வாகியுள்ளது. பெசன்ட் நகர், அம்பத்தூர், மெரினா, தியாகராய நகர், அண்ணா நகர், செம்மொழி பூங்கா, மயிலாப்பூர் ஆகிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலில் முன்னோடியாக இருந்து ஒடுக்கப்பட்டவர்களை அதிகாரத்தில் அமர வைத்தவர் லாலு பிரசாத் என கூறியுள்ளார். கோவை மாவட்டம் முள்ளங்காடு பகுதியில் வனத்தில் இருந்து குட்டியுடன் வெளியேறிய 2 காட்டு யானைகள் சமயோசிதமாக செயல்பட்டு மின்வேலியை தாண்டி செல்லும் செல்போன் காட்சி சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது. அதேபோல நேற்று சாடிவயல் பகுதிக்குள் புகுந்த மற்றொரு காட்டு யானை அங்கிருந்தவர்களை மிரட்டும் தோரணையில் துரத்தியது. வாகனங்களை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி யானையை வனத்திற்குள் விரட்டினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை வாரச்சந்தையில் மூதாட்டி ஒருவர் சிறிய அளவில் மிளகாய் வியாபாரம் செய்தார். அங்கு வந்த குத்தகைக்காரரும் ஆனைமலை திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகி சந்தோஷ்குமார் என்பவரும் மூதாட்டியிடம் பணம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். மிளகாய் வைத்திருந்த தட்டுகளை தூக்கி எறிந்தார். செய்வதறியாத மூதாட்டி அழுது புலம்பினார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட், கோட்டை தெரு பகுதிகளில் உள்ள கடைகளில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். புகையிலைப் பொருட்கள் விற்ற டீ கடை உரிமையாளர்கள் ரவிக்குமார், ரமேஷ், பீடா கடைக்காரர் நபிசூர் ரஹ்மான் மற்றும் குட்கா சப்ளை செய்த சாதிக் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 61 கிலோ புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,160 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 9,020 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் வெள்ளி 119 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் கரிசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவர் பிரகாஷ். ஆட்டோ டிரைவரான இவர் வாணியம்பாடியிலிருந்து கரிசமுத்திரம் நோக்கி சென்றார். சாலையோரம் 20,000 ரூபாயுடன் கிடந்த பர்ஸை எடுத்து வாணியம்பாடி கிராமிய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தார். வறுமையிலும் நேர்மையாக செயல்பட்ட ஆட்டோ டிரைவரை போலீசார் சால்வை அணிவித்து பாராட்டினர். பாரதிய ஜனதா நிர்வாகி அஸ்வத்தாமன் தயாரிப்பில் உருவான தமிழ் AI என்ற தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வீடியோ கான்பரன்சிங் மூலம் தொடங்கி வைத்தார். கோவை மாநகராட்சியை கண்டித்து கலெக்டர் அலுவலகம் முன் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாநகராட்சிக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்டம் கடையம் தோரணமலை ஸ்ரீ முருகன் கோயிலில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். தொடர்ந்து உலக நன்மை வேண்டி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கோவை விமான நிலையம் வந்த முதல்வர் ஸ்டாலினை அமைச்சர் செந்தில் பாலாஜி, மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சித் தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். கோவை விமான நிலையத்தில் இருந்து அவினாசி சாலை சந்திப்பு வரை வழிநெடுங்கிலும் மேளதாளம் முழங்க முதல்வர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்காசி யானைப்பாலம் சிக்னல் பகுதியில் தனியார் பள்ளி வாகனம் லோடு ஆட்டோ பின்புறம் மோதியது. இதில் 5 மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியைக்கு லேசான காயம் ஏற்பட்டது. போக்குவரத்து போலீசார் அவர்களை மீட்டு தென்காசி அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். திருச்சி அருகே உள்ள பொன்மலை மாவடி குளத்தில் ரயில்வே பணிக்காக அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் மண் அள்ளி கடத்துவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து காவிரி நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கம் மற்றும் பசுமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்தவர்கள் மண் அள்ளிய டிப்பர் லாரிகளையும் JCB இயந்திரங்களையும் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தாசில்தார் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட கவுண்டப்பட்டி பகுதியில் தெருநாய்கள் சிறுவனை கடிக்க துரத்தும் CCTV காட்சி வெளியாகி காண்போரை பதற வைக்கிறது. திருச்சி கொசவப்பட்டியைச் சேர்ந்தவர் கணேசன், வயது 58, மனைவி விஜயலட்சுமி, வயது 48. இருவரும் 2 வீலரில் வையம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே சென்று கொண்டிருந்தபோது காய்கனிகள் ஏற்றி சென்ற வேன் 2 வீலர் மீது மோதியது. இதில் இருவரும் பரிதாபமாக இறந்தனர். வையம்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி சொர்ண மஹாலில் நடைபெற்ற MLA செல்வராஜ் மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். முதல்வர் சென்றவுடன் மண்டபத்திற்கு முன் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த கரும்பு, வாழைத்தார்களை அங்கு திரண்டிருந்த மக்கள் போட்டி போட்டு எடுத்து சென்றனர். கொடைக்கானலில் திடீரென மழை பெய்து நகரை குளிர்வித்தது. ரம்யமான சூழல் நிலவுகிறது. இம்மழை தற்போது பயிரிட்டுள்ள பாசன பயிர்களுக்கு உதவும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்தவர் முபாரக் அலி, வயது 68, நாட்டு வைத்தியர். இவரது மகன் முகமது இர்ஃபான் MA பட்டதாரி, போலீஸ் வேலைக்கு தீவிர பயிற்சி எடுத்து வந்தார். இந்நிலையில் இர்ஃபான் மீது உயர் அழுத்த மின்கம்பி உரசி மின்சாரம் பாய்ந்தது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் தேனி ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்தார். இர்ஃபானின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த முபாரக் அலி திடீரென இறந்தார். தொடர்ந்து இர்ஃபானும் இறந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் ஆரிமுத்து மோட்டூரில் தமிழக அரசின் சார்பில் பார்வையற்றோர்களுக்காக 24 குடியிருப்பு வீடுகள் கடந்த 2020ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதற்குள் அந்த வீடுகளின் மேற்கூரை இடிந்து விழுகிறது, தண்ணீர் கசிகிறது, பார்வையற்ற தங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என கூறி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாகியும் அதிகாரிகள் யாரும் வரவில்லை. இதனால் அனைவரும் கலைந்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் விளார் ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் 150 பேரை கமலின் தக் லைஃப் படத்திற்கு தனியார் தொண்டு நிறுவனத்தினர் அழைத்து சென்றனர். உங்களால் நாங்கள் அனுபவிப்பது குட் லைஃப், அதற்காக அழைத்து செல்கிறோம் தக் லைஃப் என்ற வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரத்துடன் சந்தனம், குங்குமம் இட்டு தியேட்டரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனால் தூய்மை பணியாளர்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். தமிழக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் சென்னையிலிருந்து உளுந்தூர்பேட்டைக்கு குடும்பத்துடன் காரில் சென்றார்.
விழுப்புரம் அருகே ஜானகிபுரம் மேம்பாலத்தில் சென்றபோது முன்னே சென்ற வேன் சடன் பிரேக் அடித்ததால் வேனின் பின்பக்கத்தில் கார் மோதியது. முன்பக்கம் முழுதும் சேதமாகி கண்ணாடி நொறுங்கியது. அஸ்வத்தாமனின் மகன் லேசான காயமடைந்தார். அஸ்வத்தாமன் மற்றும் மற்றவர்கள் காயமின்றி தப்பினர். சிறிது நேரத்தில் காரின் முன்பக்கம் தீப்பற்றியது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். விபத்து குறித்து விழுப்புரம் தாலுகா போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழகத்தில் பிரசவத்தின் போது தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் இறப்பு விகிதம் கணிசமாக குறைந்துள்ளது. 2 வாரங்களில் தமிழகத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற நிலையங்களை முதல்வர் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். 2026 சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சிதான் அமையும், அதுவும் EPS தலைமையில்தான் ஆட்சி அமைப்போம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பாஜக கூட்டணிக்கு வரும் பெரிய கட்சி என்ன என இப்போதே உடனடியாக சொல்ல முடியாது. அதிகமான கட்சிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வருவார்கள். எந்தெந்த கட்சிகள் என்ன என்பதை உடனடியாக சொல்ல முடியாது என்றும் அவர் கூறினார். திருப்பூர் வீரபாண்டி அருகே அரிசிக்கார தோட்ட பகுதியில் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த மாட்டை பொதுமக்கள் உதவியுடன் திருப்பூர் தெற்கு தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர். மாட்டை உயிருடன் மீட்ட தீயணைப்புத் துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அம்பேத்கர் சிலை அருகில் மாநகராட்சி கட்டிடத்தில் புதிதாக பிரியாணி கடை இன்று துவக்கப்பட்டது. இதன் துவக்க விழா சலுகையாக இன்று ஒரு நாள் மட்டும் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை ஒரு சிக்கன் பிரியாணி 10 ரூபாய்க்கு என விளம்பரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே ஆண்கள் பெண்கள் என தனித்தனி வரிசையில் காத்திருந்து போட்டி போட்டு பிரியாணியை வாங்கி சென்றனர். பகுதி நேர ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஆன்லைனில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திராவிட மாடல் அரசை கண்டித்து ஜூலை 8ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராமாபுரத்தில் மழைநீர் வடிகால் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் அதனை ஒட்டி அமைந்துள்ள சுடுகாட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து ஒப்பந்த ஊழியர் ஒருவர் பலியானார். இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கப்படுகிறது. சென்னை கலைவாணர் அரங்கில் மகளிர் சுய உதவிக்குழு தின விழாவில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி விடுபட்ட மகளிர்களுக்கு விரைவில் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றார். தட்கல் ரயில் டிக்கெட்டுகளை பெற ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆதார் எண் கட்டாயம் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. தட்கல் டிக்கெட்டுகளை IRCTC செயலி மூலம் ஆதார் அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் வடகரை கிராமத்தில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் மேக்கரை அடவி நயினார் அணை 132 அடி உயரம் கொண்டது. இந்த அணையில் 105 அடி உயரத்திற்கு தண்ணீர் நிரம்பியுள்ளது. இந்நிலையில் கலெக்டர் கமல் கிஷோர் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்தார். இன்று முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 143 நாட்களுக்கு தண்ணீர் இருப்பை பொறுத்து 60 கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்படும். இதன் மூலம் 2147 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும். திண்டுக்கல் காளஹஸ்தீஸ்வரர் கோயில் திருப்பணியின் போது திருட்டு புகாரில் சிக்கியவர் வேல்முருகன். அவருக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் நகைகளை எடுத்துக் கொடுக்கும் உள்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்து இந்து தமிழர் கட்சித் தலைவர் ராம ரவிக்குமார் ஸ்ரீரங்கம் கோவில் இணை ஆணையரிடம் உடனடியாக வேல்முருகனை பணியிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தி மனு கொடுத்தார். காரியாபட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்து குறித்து முழு விசாரணை நடத்தப்படும். ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். படுகாயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களை கேட்டுக் கொண்டதாகவும் பாதிக்கப்பட்டோருக்கு முதல்வர் பொது நிவாரண நிதி வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மல்லப்பனூர் பிரிவு சாலையில் உள்ள மறைந்த மருத்துவர் லட்சுமி நரசிம்மனின் நினைவிடத்தில் இருந்து 14 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழுவினர் சென்னை வரை பாத யாத்திரையை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் 23,500 மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் என புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தெரிவித்தார். மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என அவர் கூறினார். புதுச்சேரி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் ஆங்கில அறிவை வளர்க்கும் வகையில் சரளமாக ஆங்கிலம் பேசும் சிறப்பு புத்தகம் வழங்கப்பட உள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் புத்தகப்பை மற்றும் ஷூ விரைவில் வழங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஜாதி மதம் இல்லை என சான்று வழங்க உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் பரிந்துரைத்துள்ளது. கொடைக்கானல் மேல்பள்ளம் அருகே கேரளா டூரிஸ்ட் வேன் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து திடீரென ரோட்டின் வலது பக்க தடுப்புச் சுவரை இடித்துக் கொண்டு பள்ளத்தில் பாய்ந்து மரத்தின் மீது மோதி நின்றது. டூரிஸ்டுகள் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். அவர்களை மீட்டு பழனி ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர்.
மதுரையில் அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரியவரின் 132வது ஜெயந்தியை முன்னிட்டு 3 நாள் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள், மகன்யாசம், ஹோமம் மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் நடந்தன. பின்னர் சமூகம், இசை, ஆன்மீக பணிகளில் சிறந்து விளங்கிய 6 பேருக்கு ஸ்ரீ மகா பெரியவர் விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் வழங்கி வாழ்த்தினார். மும்பையின் மலாட்டின் மால்வானி பகுதியில் சையத் என்பவர் தனது வீட்டின் 9வது மாடியில் இருந்து பூனையை வீசிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கீழே விழுந்த பூனை சம்பவ இடத்திலேயே இறந்தது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ரஷிதா. இவரது கணவர் தமிம் புதுச்சேரியில் வேலை பார்த்து வருகிறார். ரஷிதா 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவர் குழந்தைகளுடன் வெளியே சென்ற நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 20 சவரன் நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். பேரணாம்பட்டு போலீசார் விசாரிக்கின்றனர். ஹைதராபாத்தில் ரிசார்ட் ஒன்றில் பாடகி மங்லி கொடுத்த பிறந்தநாள் பார்ட்டியில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி துறையூர் பெருமாள்பாளையம் ரெட்டியார் தெருவைச் சேர்ந்த மூதாட்டி நித்யானந்தம். வீட்டில் தனியாக வசித்த இவரிடம் மர்ம நபர் ஒருவர் முகத்தை மூடிக்கொண்டு குடிநீர் கேட்டுள்ளார். குடிநீர் எடுக்க வீட்டிற்குள் சென்றபோது மர்ம நபர் மூதாட்டியின் கழுத்திலிருந்து 8 பவுன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டார். துறையூர் போலீசார் விசாரிக்கின்றனர். திருச்சி துறையூர் நரசிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். வயது 51, விவசாயி. இவருக்கு மனைவி, ஒரு மகன், மகள் உள்ளனர். இந்நிலையில் நரசிங்கபுரத்திலிருந்து காணப்பாடி செல்லும் சாலையில் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் சுரேஷ்குமார் சடலமாக கிடந்தார். துறையூர் போலீசார் விவசாயி உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே எல்ஐசி முகவரான சிவதாஸ் மற்றும் அவரது மகனை கத்திரிக்கோளால் குத்திய ஷாஜகான் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மனைவி பெயரில் எல்ஐசி போட மறுத்ததாலும், மனைவி பிறந்த நாடு குறித்து அவதூறாக பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாததாலும் ஆத்திரத்தில் குத்தியதாக போலீசார் விசாரணையில் ஷாஜகான் கூறியுள்ளார். மேலும் அவரிடம் போலீசார் தீவிரமாக விசாரிக்கின்றனர். காஞ்சிபுரம் அரசு பள்ளியில் +1 படிக்கும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பள்ளி மாணவர்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜனதாபுரம் பகுதியைச் சேர்ந்த தனராணி உள்பட 2வரிடம் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்து தருவதாக கூறி கார்டை மாற்றிக் கொடுத்துவிட்டு 60,000 ரூபாயை மர்ம நபர்கள் திருடினர். வாணியம்பாடி நகர போலீசார் பெங்களூருவைச் சேர்ந்த மஞ்சுநாத், பிரவீன்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 20க்கும் மேற்பட்ட ஏடிஎம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வேலூர் குணவட்டத்தைச் சேர்ந்தவர் ரசாக் ஜிம் நடத்தி வருகிறார். இவரிடம் ரூபாய் 2 லட்சம் மாமூல் கேட்டு மிரட்டிய பிரபல ரவுடி ராஜா, வெங்கடேசன், முனீர், ஆசிப், மஞ்சுநாதன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் பிறந்து 43 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை தாயை கட்டைப்பையில் வைத்து வீசிக் கொன்ற கொடூர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வைபவ் நடிக்கும் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படத்தில் அதுல்யா ரவி நாயகியாக நடித்துள்ளார். ஜூன் 20 ரிலீஸ் ஆகிறது. முன்னதாக அதுல்யா ரவி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துள்ளதாக செய்தி வெளியாகியிருந்தது. இதுபற்றி படவிழாவில் கேட்கப்பட்ட கேள்விக்கு, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யவில்லை என அதுல்யா மறுத்தார். தமிழில் நாயகனாகவும் தெலுங்கில் நாயகன், வில்லன், குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து வருபவர் ஆதி. தமிழில் கடைசியாக சப்தம் படத்தில் நாயகனாக நடித்திருந்தார். இந்த நிலையில் தெலுங்கில் பாலகிருஷ்ணன் நடித்துள்ள அகண்டா 2 படத்தில் ஆதி வில்லனாக நடித்துள்ளார். சமீபத்தில் வெளியான இப்படத்தின் டீசர் 24 மணி நேரத்தில் 22.3 மில்லியன் பார்வைகளை பெற்று அதிக பார்வைகளை பெற்ற தெலுங்கு பட டீசர்களில் 5வது இடத்தை பிடித்துள்ளது. சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா நடித்துள்ள குபேரா படம் ஜூன் 20 ரிலீஸ் ஆகிறது. படத்தில் நடித்தது பற்றி தனுஷ் கூறுகையில், குபேரா எனக்கு ஸ்பெஷலான படம். இப்படத்தில் ஒரு காட்சிக்காக குப்பை கிடங்கில் நானும் ராஷ்மிகாவும் 6-7 மணி நேரம் இருந்தோம். அப்போது ராஷ்மிகா தனக்கு எந்த நாற்றமும் வரவில்லை என்றார். ஆனால் என்னால் அங்கு நிற்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு சிரமமாக இருந்தது. ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நான் இந்த படத்துல பிச்சைக்காரனாக நடிச்சிருக்கேன் என்றார். கோமாளி படத்தில் இயக்குநராக அறிமுகமாகி லவ் டுடே படத்தை தானே இயக்கி நடித்து பிரபலமடைந்தவர் பிரதீப் ரங்கநாதன். இப்படம் 5 கோடி பட்ஜெட்டில் உருவாகி 100 கோடிக்கு மேல் வசூலித்தது. அடுத்து அஸ்வத் மாரிமுத்து இயக்கிய டிராகன் படத்தில் நாயகனாக நடித்தார். அப்படமும் 100 கோடி வசூலை தாண்டியது. தற்போது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, டூயட் படங்களில் நடித்து வருகிறார். அடுத்ததாக லவ் டுடே, டிராகன் படங்களை தயாரித்த நிறுவனத்திற்கு புதிதாக ஒரு படத்தை இயக்கி நடிக்க உள்ளார். இது சூப்பர் ஹீரோ கதைக்களத்தில் உருவாகிறது.
கன்னட நடிகர் சிவராஜ்குமார் திரையுலகில் அறிமுகமாகி 40 ஆண்டுகளானதையொட்டி நடிகர் கமல் வெளியிட்ட வீடியோவில் சிவராஜ்குமாருக்கு நான் சித்தப்பா மாதிரி, அவரது தந்தை ராஜ்குமார் எனக்கு காட்டிய அன்பு எதிர்பாராதது. சிவராஜ்குமாரை பொறுத்தவரை இந்த 40 ஆண்டுகள் எப்படி ஓடியதென்றே எனக்கு தெரியவில்லை. தற்பொழுது பெரிய நட்சத்திரமாக உயர்ந்து சாதித்துக் கொண்டிருக்கிறார். இனியும் சாதிக்கப் போகிறார். அவரது வளர்ச்சி எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்று கூறியுள்ளார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தயாரிக்கும் படம் பென்ஸ். தனது கதையில் பாக்யராஜ் கண்ணன் இயக்க நாயகனாக ராகவா லாரன்ஸ் நடிக்கிறார். வில்லனாக நிவின் பாலி நடிக்க சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். இந்த படத்தில் மேலும் சில நடிகர்கள் இணைகின்றனர். அதன்படி ஹரிஷ் கல்யாண் முக்கிய வேடத்தில் இணைய அவருடன் பிரியங்கா மோகன், சம்யுக்தா மேனன், மடோனா, செபாஸ்டியன் உள்ளிட்டோர் நாயகிகளாக இணைகின்றனரா.